தினகரனுடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் பாட்டில் ராதா. இந்த படத்தையும் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. அப்படி குடும்பஸ்தனில் பார்த்தீங்கன்னா அதில் வேற ஒரு கேரக்டர், இப்படி பாட்டில் ராதாவில் பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் லீடாகவே பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குடியில் அடிக்ட் ஆகிருக்க ஒரு ஆள், அவனுடைய லைஃப் எப்படி எப்படிலாம் மாறுது. ஒரு கடத்துக்கு மேலே நம்ம குடிக்கிறது தப்புன்றதை அவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவனுடைய லைஃப் எப்படி எப்படிலாம் மாறுதுன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப அழகாக ஆடியன்ஸ்க்கு என்னென்னலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்க சேர்த்துருக்க ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. பட் ஒரு படமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக, அதுவும் அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பீக் பாயிண்ட்டோட கரெக்டான ஒரு டெலிவரியில் தான் இந்த படம் இருக்குது. ஆனால் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து பேசினாங்க. அழகா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விழுந்து விழுந்து சிரித்தோம், பயங்கரமாக இருந்தது, ஆஹா ஓ. அந்த எக்ஸ்பெக்டேஷனை மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். இந்த படம் ஒரு சின்னதாக நம்ம படம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கங்கே லைட்டாக அப்படி சிரித்து என்ஜாய் பண்ணுவோம்ல. பட் அந்த கதையோட வாழ்க்கைக்குள்ளேயே இருப்போம்ல, அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அமைச்சிருக்கு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்காங்க. நிறைய இடத்துல இந்த கதையை விட்டு ரொம்ப வெளியில் போகிறாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் ராதான்ற கேரக்டர் ரொம்ப டீட்டெயிலாக காட்டணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்றது பிரச்சனை இல்லை, பட் நாமளும் அந்த கேரக்டரும் கனெக்ட் ஆகணும்ல. அந்த கனெக்ட் ஆகிற ஃபீல், அந்த ஃபேமிலின்றது எப்போ வெளியில் போதோ அப்போ இருந்தே அது அவையவ ஆரம்பிச்சுது. அண்ட் தொடர்ந்து அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த எந்த இடம்னா, இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஜெயில் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே தான் இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்குது. அந்த ஜோனுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் ஒரு ஆடியன்ஸாக டயர்ட் ஆகிட்டோம். அண்டு ஒரு சில பாடல்கள் தேவையே இல்லாமல் இருந்ததோ அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. மிக முக்கியமாக ஒரு பாரில் ஒரு சாங் வரும், அது வந்து டக்குன்னு ஓப்பனாகவே ஒரு அந்த படத்துக்கு அந்த சாங் தேவையில்லைன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனாக கரெக்டாக இருக்குது, பட் அந்த சாங்காக அது தேவையில்லாத ஒரு சாங் அப்படின்னு சொல்லிச்சு. அண்டு இவர் குரு சோமசுந்தரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு இடத்துக்குள்ளே போய் மாட்டிப்பார். அந்த இடத்துல ஒரு சாங் ஆரம்பிக்கிறாங்க, அது அப்ரப்டாக ஒரு இந்த இடத்துல ஒரு சாங்கை போட்டே திருணுண்டா, ஆன் பண்ணுங்கடா சாங்கை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒரு மூமெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ட்ராமான்றது கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணும், அந்த ட்ராமா கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணலாம், படமாக பார்க்கும்போது அது சரியாக ஒர்க் அவுட் ஆகுது. அந்தந்த இடத்துல ஒரு சின்ன மீட்டரில் வந்து நம்ம ஆடியன்ஸ் அப்படி வெளியில் போயிட்டே இருப்போம். அப்படி ஒரு மீட்டருக்குள்ளே இந்த படம் அமைஞ்சிருந்ததோ அப்படின்ற ஃபீல் நமக்கு தருது. பட் செகண்ட் ஹாஃபாக நிறைய இடத்துல தடுமாறினாலும் டுவர்ட்ஸ் த எண்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த பாட்டில் ராதா அப்படின்ற கேரக்டர் வந்து எங்கே திருந்தி அவன் எப்படி நல்லவனாக மாறுறான், அவனோட லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் மாறுது அப்படின்ற அந்த சேஞ்சை வருது தெரியுங்களா, அது ஆடியன்ஸை பெரிய அளவில் ஹிட் பண்ணுது. அதுவும் அவனும் அவங்க ஒய்ஃபும் ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறாங்க ஒரு ரோட்டில். அந்த இடத்துல அவன் அசிங்கப்பட்டு நிற்கும்போது அண்ட் அவன் மறுபடியும் ஒயின் ஷாப்புக்குள்ளே போய் உட்காந்துட்டு அந்த சரக்கு ஊற்றி வச்சுக்கிட்டு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், குடிக்கலாமா வேணாமா. அந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் வந்து அவன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய மேஜிக்கலான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் இன்னும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை என்ன சொல்ல வருதோ அது இன்னும் ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும். அதை ஒரு நூழழையில் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோயின் சஞ்சனா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வர எல்லா போர்ஷன்ஸும் அந்த சீக்வன்ஸை பயங்கர லைவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க குழந்தைங்களாம் 2 பேர் நடிச்சிருந்தாங்க. அந்த பாப்பா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் சொல்ல வேணாம், அவரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அண்ட் பாரி இதுக்கு முன்னாடி ஜமா படத்தில் டேரக்டராகவும் ஆக்டராகவும் பார்த்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அவருக்கும் இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழகான கேரக்டர், அவரும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு தாத்தா கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார், அந்த குடிபோதை சென்டரில் அரசியல்வாதியாக வந்திருப்பார். அவர்லாம் என்னை ரொம்ப என்டர்டெயின் பண்ணார். எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணாமல் ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் வந்து மாறன் அவர்கள். ஒரு காமெடினா ஒரு படத்தில் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நம்மளை சிரிக்க வைக்காமல் அந்த தேட்டரை விட்டு வெளியில் அனுப்பவே மாட்டார். அப்படிப்பட்ட காமெடி தான் இந்த படத்துலையும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொடுத்துருக்காரு. அவரால் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் ஆச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலே நமக்கு தருது. அண்ட் மியூசிக்காகவும் சரி, ஷியான் ரால்டன் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். பட் ஸ்டேஜிங்காக நிறைய இடத்துல அந்த மியூசிக் மிஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. எடிட்டிங்காகவும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ பண்ணியிருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் படத்தோட செகண்ட் ஹாஃபும் இன்னும் ட்ரிம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபரும் அவருடைய ஒர்க்கை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார். ஓவராலாக இந்த படம் ஒரு ஓகே ரகமான ஒரு படம் ரேஞ்சில் வரத்துக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செகண்ட் ஹாஃபை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்றது மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் பாட்டில் ராதா பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பர் நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் கேஎஸ். பாய்.